SEK கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் 2225 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த 2225 சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரே வருக வருகன்னு வரவேற்கிறேன். அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம், சாலையில் விபத்து இல்லாமல் பயணம் செய்வோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நான் செஞ்ச இந்த பட்டை டேப்பில் என்னெல்லாம் செஞ்சுருக்கணும் அதெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன். அதுக்கு என்ன யூஸ்லாம் பண்ணலாம், அதை வச்சு என்ன பண்ணலாம் எல்லாமே காட்ட போகிறேன். ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எல்லாம் காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ எல்லாமே பண்ணலாம். உங்களிடம் நல்ல ஒரு ஆர்வம், ஒரு பொறுமை எல்லாமே இருந்தால் இதை நீங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? நம்முடைய சேனலில் இதை தான் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பட்டை டேப்பில் என்னென்ன பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், எப்படி பண்ணலாம் எல்லாமே A to Z வரை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2 வருஷமாக இதை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் புதுசாக பார்க்குறவங்க தான் உங்களால் இதை ஈஸியாக கற்றுக்கிட முடியும். சரிங்களா? அதைத்தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னு நினச்சாலும் கூட நம்ம வந்து பழகிறதுக்கு மெட்டீரியல் அனுப்பிவிட்றோம். பல்காக வேணாலும் அனுப்பிவிடுவோம். சரிங்களா? எவ்வளோ நாளும் அனுப்பிவிடுவோம். அதனால் மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஈஸியாக கற்றுக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. என் சேனலுக்கு இது வரைக்கும் 2225 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் செஞ்சு பழகிட்டாங்க. சரிங்களா? உங்களாலையும் செய்ய முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே அந்த ஸ்ட்ராப் ரோலில் பண்ணதான். நம்ம வந்து ஒரு கூட நான் வந்து பேசிக்காக ஒரு கூட சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கூடையை கற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்து இவ்வளோ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ எல்லாமே பண்ணிடலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் நான் காட்டுறேன். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இதுதான் சின்ன பெட்டி. சரிங்களா? 6x 6. இது வந்து எதுக்குன்னா ரொம்ப இதை வந்து பார்த்தோன்னே எல்லோரும் வாங்கிடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இது வந்து என்னென்னா வீட்டில் இந்த சேஃப்டி பின் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். மெயினாக வந்து இதில் வந்து இந்த திருநார் போடுறதுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. இதில் திருநார் போட்டு அந்த பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டு போங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அடுத்து அதோட கொஞ்சம் பெரிய பெட்டி 8x 8. இதில் வந்து நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கலாம். அதாவது கம்மல், ஹேர் பேண்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னத்துக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்டி ரொம்ப அழகாக இருக்கும். 8x 8. சரிங்களா? இதுவும் நம்மகிட்ட வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நல்லா இருந்துச்சா நம்முடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். கலர் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்த பெட்டி, அதோட கொஞ்சம் பெரிய பெட்டி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்டேஷ்னரி பொருள் என்னென்னாலும் போட்டுக்கலாம். ஸ்டேஷ்னரி பொருள் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். நீங்கள் கழுவிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? வெயிலில் மட்டும் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சா அந்த கலரிங் வந்து டல்லாகும், அவ்வளோதான். மற்றபடி இது பீயாது, உடையாது. பிளாஸ்டிக் மாதிரி பீயாது, உடையாது, எதுவுமே செய்யாது, மடங்காது. எல்லாமே இதில் வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது பாருங்கள், இது வந்து அதை விட பெரிய பெட்டி. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து அரிசி, இதில் வந்து என்ன பருப்பு அந்த மாதிரி எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். நான் தான் சொல்கிறோம்ல, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். அதை விட இது பெரிய பெட்டி. அப்படி பெரிய பெட்டியிலேருந்தே நான் போயிட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம வந்து இந்த சின்ன பட்டையிலே எல்லாம் பண்ணியிருக்கோம். அது சாரி, இதுவும் நம்ம அகலப்பட்டையில் கொஞ்சம் கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பல விதமான பெட்டிகளை செய்யுங்க. வியாபாரம் முறை இது பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு அகலம், அது வந்து சுருக்கமாக இருந்துச்சு. இது அகலமாக நம்ம போட்டு வச்சுருக்கோம். நம்மளுக்கு என்ன நினச்சோமோ எல்லாமே போட்டுக்கலாங்க. அதாங்க இந்த இதை கற்றுக்கிட்டால் உங்களுக்கு இதாங்க ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் எப்படி நினைக்கிறோமோ எல்லா சின்னதுலேருந்து எவ்வளோ தூரம்னாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்டேன்னா அந்த பேசிக் ஸ்டெப் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த 4 பார்ட்டை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் இது எல்லாமே போட்டுடலாம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் தரவாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் வந்து நான் போட்ட இது எல்லாமே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து அதுலேயே வந்து நம்ம கைப்பிடி வச்சுருக்கோம். கைப்பிடி வச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சிறந்த ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது ஏதாவது சின்ன வளைகாப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வர்றவங்களுக்கு எல்லோரும் இந்த சில்வரில் அந்த மாதிரி கொடுக்கீங்களா, அதுக்கு பதில் நீங்கள் இதை கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே சொன்னால் தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு காய்கறி ட்ரை. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெங்காயம், பூண்டு, அதாவது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். வெளியில் காத்தோட்டமாக இருக்கிற காயை போட்டு வச்சுக்கலாம். வாஷபிள் தான், கழுவிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட அட்வான்டேஜே என்னென்னா கடைசி வரை பிய்யாது. சரிங்களா?
அதுதான் இதோட அட்வான்டேஜ். எவ்வளோ வருஷம்னாலும் வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்முடைய எல்லாமே என்னுடைய எஸ்டிகே கிராஃப்ட் ப்ராடக்ட் தான், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு தேவைனாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். இதில் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாடல் வேணும், என்ன வேணாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கும் சரிங்களா. பல்காக வேணுன்னா முதலே நீங்கள் வந்து அட்வான்ஸு ஆர்டர்ஸ்லாம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பண்ணணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸு சரிங்களா. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அதே ஸ்ட்ராப் ரோலில் பெரிய பெட்டியை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு இந்த இதுக்குன்னு ஒரு தனி மெட்டீரியல் இருக்குது. ஆனால் இது அதோட மெட்டீரியல் இல்லை. நான் வந்து கொடிக்காய போடுறதுக்குன்னு வாங்கினேன் சரிங்களா. இதுக்குன்னு மெட்டீரியல் தனியாக இருக்குது. அதை வாங்கி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் என்னென்னாலும் போட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக எளிமையாக கற்றுக்கலாம். நான் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கற்றுருக்காங்க. ஸோ நீங்களும் கற்றுக்கலாம். இது பாருங்கள் சின்ன கூடை, இதுதான் இருக்கிறதுலே சின்ன கூடை. இது வந்து நீங்கள் வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சின்ன பொருள் வாங்கிறதுக்கு கொண்டு போய்க்கலாம் சரிங்களா. பியாதுங்க அந்த கூடைலாம் பாருங்கள், சின்ன கூடை. நான் வந்து ஆனால் இந்த கூடையை சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டேன். இதுக்கு அடுத்த சைஸ் கூடையை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த கூடையை நீங்கள் கற்றுக்கிட்டாலே எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். எந்த டேப் என்ன மாதிரி கலர்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன கூடை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா. இதுதாங்க அடுத்து. இந்த கூடையை தான் நான் வந்து பேசிக்காக பழகணுன்னா இந்த கூடையை தான் நீங்கள் பழகணும் சரிங்களா. இந்த கூடையோட லிங்க்கு தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். 4 பார்ட்டாக இருக்கும். அந்த 4 பார்ட்டை நீங்கள் கற்றுக்கிட்டாலே இந்த கூடையை நீங்கள் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டா நான் இப்போ காட்டின பொருள் எல்லாமே நீங்களும் ரொம்ப ஈஸியாக போட்டலாம். என்னுடைய வீடியோஸில் ஐடியாஸ் பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக போட்டலாம் சரிங்களா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கூடையை தான் நான் ப்ரைஸாகவும் கொடுக்க போகிறேன். இதில் ஒரு 3 கூட ப்ரைஸுக்கான கூடை சரிங்களா. இதில் 3 கூட ப்ரைஸுக்கான கூடை. இந்த கூடைக்கு வந்து நான் ப்ரைஸுக்கு என்ன விதிமுறை எல்லாமே அறிவிச்சிருக்கேன். அது என்ன போட்டி என்ன கொஸ்டின் கேட்டால் எல்லாமே அமைச்சிருக்கேன். நம்ம வீடியோவில் போய் பார்த்தா தெரியும். அடுத்து இது அதே சைஸ் தான், ரெக்டாங்கிள் மாடல். அது வந்து ரவுண்டாக இருக்கும், இது ரெக்டாங்கிள் மாடல்னா இதில் வந்து கம்பி வரும் சரிங்களா. அதனால் இதில் வந்து ரெக்டாங்கிளாக இருக்குது. இது விளிம்பில் வந்து கம்பி வரும். இதுவும் சூப்பராக இருக்கும். நான் காட்டின வச்சுருங்களா அதே சைஸ் மாடல் தான் இதுவும். இதையும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும், வாங்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு கைத்தொழில். அதாவது பெண்கள் இதை வந்து நீங்கள் உண்மையிலே கற்றுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸை வந்து எங்கள் சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். இது அடுத்த லஞ்ச் கூட சரிங்களா. இதுலேயும் நம்ம ரெக்டாங்கிள் மாடலில் செய்யலாம். இப்போ செய்யலை லஞ்ச் கூட. இது வந்து இந்த வேலைக்கு போகிறவங்க சாப்பாடு, தண்ணி, வாட்டர் கேனு, ஒரு டவல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. லஞ்சு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, கார்டன் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது லைஃப் லாங்காக உழைக்கும் சரிங்களா. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லன்ச் கூட, இது வந்து சாப்பாடு கூட. இதுவும் நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் வந்து செஞ்சு உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பி விட்றோம் சரிங்களா. ரேட்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, நான் வந்து ரேட் சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாகவே ஸ்ட்ராப் ரோலில் பண்ணது தான் சரிங்களா. அடுத்து என்னென்னா அடுத்த சைஸை நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, லன்ச் கூட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் என்ன சைஸ் கூடன்னு. இது வந்து என்னென்னா ஒரு பிக் ஷாப்பர் சொல்லலாம் சரிங்களா. இந்த பிக் ஷாப்பர் வந்து என்னென்னா ஒருத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வச்சுருக்கேன். இன்னும் கொடுக்கல, அது அவங்கள வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நாள் இது கொடுக்க வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கடைகள் கொண்டு போகலாம். 2 கைப்பிடி போட்டிருக்கேன் சரிங்களா. வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுனால 2 கைப்பிடி போட்டிருக்கேன். அதனால் இது வந்து ஒரு பிக் ஷாப்பர். காய்கறி இந்த காரில், ஆனால் இது ஃபுல்லாக நிறச்சிக்கலாம் சரிங்களா. அவ்வளோ வெயிட்டையும் இது தாங்கும். அதனால தான் 2 கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதாங்க நம்முடைய செஞ்ச பொருள் எல்லாமே இது தான் சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் எதில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டாலும் நம்முடைய நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கால் பண்ணலாம். எந்த மாடல்னாலும் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் அதை ஒன்று அவங்ககிட்ட காட்டேன். நான் ஒரு 2 வருஷமாக இந்த வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். டிஃப்ரெண்ட்ஸாக பார்த்துக்கோங்க. 2 வருஷமாக ஒரு கைத்தொழில் போட்டுக்கோன்னா ஒரு எவ்வளோ பெரிய சாதனை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்த்து கற்றுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக
சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்களும் புதுசாக பார்க்குறவங்களா தான் நீங்களும் இந்த மாதிரி கைத்தொழிலை கற்றுக்கோங்க. நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்களே இதை தெரிஞ்சுக்காதீங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைங்க. அப்போந்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரங்கள் ஆகும். நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க நீங்களும். அதனால தான் நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்லாம் ஈஸியாக சொல்கிறோமோ எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? என்னுடைய வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா தான் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. நான் இந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் நீங்களும் செய்யுங்க. அவ்வளோதான். செய்கிறது தான் நம்மளுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சந்தோஷமே. நீங்களும் செஞ்சு இது மூலமாக பயன்பெறணும். சரிங்களா? நான் அதை தான் என்னுடைய சேனலில் முழுக்க நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்களும் செய்யுங்க. எதாவது டவுட்னா கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குது, அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஆட் ஆகி உங்களோட சந்தேகங்களை அதிலையும் நீங்கள் கேட்கலாம். அதில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் நிறைய கூட பின்னுறவங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? என்னுடைய சேனல் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சேனல் நீங்கள் இன்றைக்கி தான் முத பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி கைத்தொழிலை நீங்களும் செஞ்சு பழகிக்கோங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க.